ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே மறுபடியும் இந்த நண்பர் என்ன பண்ணாரு, இங்கே பக்கத்தில் ஓம் சக்தி மன்றம் இருக்குது ஐயா, வார வழிபாடு நடக்குது. பெண்கள் எல்லாம் தமிழ் மந்திரத்தை படித்து வழிபாடு செய்வாங்க. உனக்கு தான் தமிழ் மந்திரம்னா ரொம்ப பிடிக்குமே, வந்து பாரு அப்படிங்கிறத மரக்கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனார். இவருமே மன்றத்துக்குள்ளே போகலைங்க, மன்றத்து வாசலே நின்றுக்கிட்டு பார்த்தார். அது NGO காலனி மன்றம்ங்க. பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள கருவறை படம் இவர் கண்ணுக்கு தெரியுது, பெரிய படம். அதெல்லாம் அம்மனுடைய அலங்காரம் சூப்பராக இருக்குது. ஆஹா, அம்பாள் எவ்வளவு தத்ரூபமாக இருக்கிறா அப்படின்னு கும்பிட்றாரு. பக்கத்தால் அடிகளார் உட்காந்துருப்பாங்க இல்லையா, சுயம்பு அடிகளார். அதை பார்த்தேன்னு மறுபடியும் வெறுப்பு. என்னது மனசால அம்மன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க, இது எப்படி சரியாக அப்படின்னு நினைக்கிறார். அப்படின்னு நினைக்கும் பொழுதே என்ன ஆகுதுங்கன்னா, அம்மா எப்படி சித்தாடல் பண்ணுறாங்க பாருங்க. சுயம்பு மீது உள்ள நாகமானது அப்படியே எந்திரிச்சு மேலே எழும்பி அடிகளார் உடம்பை சுற்றி அடிகளாருடைய தலைக்கு மேல் குடை போன்று படம் பிடித்து கொண்டு நிற்கின்றது. அந்த மாதிரி காட்சி இவருக்கு கிடைத்தது. உடனே இவர் பயந்து போய் இடது பக்கம் மக்கட்ட ஓடுறாரு. ஆனால் அம்மா அவர் என்ன பண்ணுறாங்க, இவர் எந்த பக்கம் ஓடினாலும் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. மறுபடியும் வலது பக்கம் ஓடுறாரு. ஐயோ இந்த பக்கம் திரும்பி பார்க்குதுன்னு சொல்லி வலது பக்கம் அம்மா திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ ஏதோ மந்திரம் பண்ணுற இடமாட்டம் இருக்குதே, தெரியாமல் மாட்டிக்கிட்டு மாட்டம் இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இங்கேயும் போக முடியுமா அங்கேயும் போக முடியாமல் வேறு வழி இல்லாமல் மன்றத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டாரு. நம்ம சக்தியெல்லாம் 1008 மந்திரம் அப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை கேட்க இவருடைய பயமெல்லாம் போயிடுச்சு. ஆஹா, தமிழ் மந்திரங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது கேட்கறக்கு, அது பொம்மநாட்டிங்கெல்லாம் படிக்கிறாங்க, ரொம்ப நன்னா இருக்குதே அப்படின்னு ஆனந்தமாக கேட்டார். அடுத்துங்க என்னாச்சுங்க, படிப்படியாக அம்மா இங்கே இவரை செதுக்குறாங்க. எப்படி பாருங்க இந்த அற்புதங்களை எல்லாம். ஓம் சக்தி.